உலகையே அதிர வச்ச அமெரிக்காவில் நடந்த ஃபீனிக்ஸ் ட்ரங்க் மர்டர் கேஸை பற்றி தான் இன்றைய காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டேரெக்டாக ஷோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 1931ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஃபீனிக்ஸ் அப்படின்ற நகரத்தில் நடந்திருக்குங்க. இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற இந்த நகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு நகரனே சொல்லலாம். இந்த அமைதிக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற ஒரு பயங்கரமான ரகசியம் என்ன அப்படின்னா அது பென்னி ரூத் ஜட் அப்படின்ற ஒரு 32 வயதான ஒரு பெண்மணின்னு சொல்லாங்க. இந்த கேஸோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது பென்னி ரூத் ஜட் அப்படின்ற நர்ஸு வேலை பார்க்குற இந்த ஒரு பெண்மணி தாங்க சொல்லணும். இந்த பென்னி ரூத் ஜட் அப்படின்ற இந்த பெண்மணி பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பெண்மணியை வெளியிலிருந்து பார்த்தா ஒரு சாதாரண ஒரு அமைதியான நர்ஸு வேலை பார்க்குற ஒரு பெண்மணி மாதிரி தாங்க தெரியும். ஆனால் பென்னி ரூத் ஜட் அப்படின்ற இந்த பெண்மணிக்கு ஒரு பயங்கரமான மறுமுகம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. இந்த ஒரு பெண்மணிக்கு 2 தோழிகள் இருந்திருக்காங்க. ஒரு தோழியோட பேர் அக்னிஸ் அன்னி லூ ரோய், இன்னொருத்தவங்களோட பேர் எட்விக் சாம்பல்சன். முதல் நாள்ல இருந்து இவங்களோட வாழ்க்கை ஒரே வீட்டில் சாதாரணமாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் மெல்ல மெல்ல இவங்களோட குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சண்டைகளாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த 3 பேத்துக்கும் இடையில பணப்பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த 3 பேத்துக்குமே வாழ்க்கை முறை வேறுபாடு ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த 3 பேத்துக்குமே ஒருத்தவங்க மேலே பொறாமை அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இவங்க 3 பேத்துக்கும் இடையில ஒரு முறையில் நிறைய சிக்கல்கள் அதிகமாக ஏற்பட்டிருந்துருக்குங்க. இதனாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய பிரச்சனைகளாக வெடிக்க ஆரம்பிக்குது. 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு இந்த 3 பேத்துக்கு பென்னி ரூத் ஜட்டுக்கும் ஆக்னிஸ் அன்னி லீ ரோய்க்கும் எட்வின் சாம்பல்சன் அப்படின்ற இந்த 3 தோழிகளுக்குமே சண்டைகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. சண்டைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே கை கலப்பம் மாறுதுங்க. கை கலப்பம் மாறினதில் இந்த பென்னி ரூத் ஜட் அப்படின்ற இந்த பெண்மணி, அதாவது நர்ஸ் வேலை பார்க்குற இந்த ஒரு பெண்மணி கையில் துப்பாக்கி எடுத்து இந்த 2 தோழிகளையும் சுட்டு கொள்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நர்ஸ் வேலை பார்க்குற இந்த பென்னி ரூத் ஜட் அப்படின்ற இந்த பெண்மணிக்கு துப்பாக்கி எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லைங்க. ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது. ஆனால் 2 பேத்தையுமே கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேத்தையுமே கைகாலெல்லாம் தனித்தனியாக துண்டுகளாக வெட்டி ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க பென்னி ரூத் ஜட். அதுக்கப்புறம் ஜெட் பண்ணதான் இன்னுமே ஒரு ஆச்சரியமான செயல்னே சொல்லாங்க. தான் செஞ்ச தவறுகளை மறைக்கிறதுக்கு அந்த 2 தோழிகளோட உடல்களை துண்டாக வெட்டுறாங்க. வெட்டி அவங்க அந்த நாள் நைட்டே பக்கத்தில் இருக்கிற பெரிய கடைக்கு போயிட்டு பெரிய ட்ரங்க் பெட்டி வாங்குறாங்க. ட்ரங்க் பெட்டி அப்படின்னா பெரும்பாலும் ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க கையில் இழுத்துட்டு போவாங்க. கீழே 2 சக்கரம் இருக்குங்க. ஒரு பெரிய பெட்டினே சொல்லலாம். அந்த ஒரு பெட்டியை வாங்கி அந்த உடலில் இருக்கிற துண்டுகளை வெட்டி 2 பெட்டியாக வாங்கி 2 பெட்டியிலும் தனித்தனி உடல்களை போடுறாங்க. போட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு லோ ஏஞ்சல்ஸ் அப்படின்ற நகரத்துக்கு போகிற ரயிலில் ஏறுறாங்க. ஏறி ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லைன்னு தாங்க சொல்லணும். பென்னி ரூத் ஜெட் அந்த ஒரு ரயிலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக பென்னி ரூத்தை சுற்றி இருக்கிற பேசஞ்சர்களுக்கு பயங்கரமான அந்த ட்ரங்க் பெட்டியிலிருந்து மோசமான துர்நாற்றங்கள் வர ஆரம்பிக்குதுங்க. எல்லோருமே அந்த ட்ரங்க் பெட்டிகளை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாட்ச் பண்ணும்போது ஒரு பயங்கரமான சம்பவம் அங்கே நடக்குதுங்க. அது என்னாச்சு அப்படின்னா அந்த பெட்டியிலிருந்து ரத்தங்களும் சொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே பேசஞ்சர் எல்லோருமே ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாத்துக்குமே சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குதுங்க. உடனே ரயில்வே ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. ரயில்வே ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஒரு தகவல் தெரிவித்த உடனே அந்த அடுத்த ஸ்டேஷன்லேயே போலீஸும் வர ஆரம்பிக்குது. அடுத்த ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் உள்ளே அந்த ஒரு ட்ரங்க் பெட்டியை செக் பண்ணும்போது போலீஸார்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. திறந்து பார்க்கும்போது மனித உடல்கள் துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் அந்த பெட்டியில் மூடி வச்சுட்டு இருந்திருக்காங்க ஜெட். காவல்துறையினர் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. பென்னி ரூத் ஜெட்டை காவல்துறையினர் கைதும் பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் ஜட்ஜு பென்னி ரூத் ஜெட்டுக்கிட்ட கேள்வி எழுப்புறாரு. இந்த தவறுகள்லாம் ஏன் நீ செஞ்சீங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு பென்னி ரூத் ஜெட் இந்த தவறுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முழு பொறுப்பை ஏற்க மாட்டேன். இதை நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் பண்ணேன். என்னோடய தோழிகள் என்னை கொல்ல வந்தாங்க, தன்னைத்தானே காப்பாற்றிக்க தான் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ரூத் ஜெட் சொல்கிறாங்க.
எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட கோர்ட் அதை நம்பவே இல்லைங்க. கோர்ட்டோட தீர்ப்பு என்ன அப்படின்னா வின்னி ரூத் ஜெட் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுறாங்க. வின்னி ரூத் ஜெட்டுக்கு மரண தண்டனையும் வழங்கப்படுதுங்க. இதுதான் இந்த கேஸோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இந்த கேஸில் ஒரு சின்ன திருப்பம் ஏற்படுதுங்க. அது என்ன அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வின்னி ரூத் ஜெட்டுக்கு மென்டல் இல்னஸாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவராக கூட இருக்கலாம், மன அழுத்தம் அதிகமாக இருந்த காரணத்தினால தான் இந்த தவறை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. சட்டப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அதனால் மரண தண்டனையும் நிறுத்தப்படுதுங்க. வின்னி ரூத் ஜெட்டை மனநலம் மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வின்னி ரூத் ஜெட்டை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வச்ச சில நாட்களையே ஒரு முறை இல்லைங்க பல முறை மனநல மருத்துவமனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் கூட அவங்களால தப்பிக்கவே முடியலைங்க. இதனை அடுத்து 1971 மனநல மருத்துவமனையிலிருந்து வின்னி ரூத் ஜெட்டை ரிலீஸும் பண்ணுறாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போய்ட்டு இருந்திருக்கு. 1998 வின்னி ரூத் ஜெட் 93 வயசில் இறந்தும் போகிறாங்க. அமெரிக்கா குற்ற வரலாற்றிலே இன்னுமே பேசப்படுற ஒரு பிரபலமான கேஸில் இதுவுமே ஒன்றுங்க. இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு உண்மையான க்ரைம் ஸ்டோரியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.